பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேலை ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே அடியேன் வாழ்த்துகிறேன். வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத பெண்களை குறித்து தான் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த அதிகால ஆராதனை வேதாகமத்தில் பெயர் சொல்லப்படாத பெண்களை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். இதில் பழைய ஏற்பாட்டில் 44 பேரும் புதிய ஏற்பாட்டில் 28 பேரும் மொத்தம் 72 பெண்களுடைய பெயர் வேதாகமத்தில் குறிப்பிடப்படலை. அது முக்கியமான பெண்களுடைய பெயர் கூட குறிப்பிடப்படலை. இயேசு கிறிஸ்து அதிகமாக போய் ஊழியம் செய்ததானே கப்பர்நகூமில் இருக்கிற பேதுருடைய மாமியுடைய பெயர் என்ன பண்ணலை, குறிக்கப்படலை. பேதுரு அப்போஸ்தலனுடைய மனைவியுடைய பெயர் என்ன பண்ணலை, குறிக்கப்படலை. சரி, இது போல பெயர் குறிக்கப்படாத பெயர் சொல்லப்படாத இருக்கிற புதிய ஏற்பாட்டில் இருக்கிற 28 பேரை நம்ம பார்க்க போகிறோம். இதில் 2 பேரை பார்த்துருக்கிறோம். மூன்றாவதாக லூக்கா சுவிசேஷ புத்தகம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 11 17 வரைக்கும் நீங்க வாசித்து பார்ப்போம்னா கொஞ்சம் வாசிக்க முடியுமா? மறுநாளிலே அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாக இருந்தான், அவளோ சரி போதும் கவனிக்கலாம். தேவ பிள்ளைகளே, 11ஆம் வசனத்துல மறுநாளிலே நாயனூர் என்கின்ற ஊருக்கு சீஷர்களோடு இயேசு கிறிஸ்து புறப்பட்டு வருகிறார். அதுக்கு மேல வாசித்து பார்ப்போம்னா 100க்கு அதிபதி வேலைக்காரனுடைய மகனுக்கு ஒரே வார்த்தைனால சுகம் கொடுத்துட்டு மறுநாளில கர்த்தர் நாயனூர் என்கின்ற ஊருக்கு புறப்பட்டு வருகிறார். இந்த சம்பவத்தை, இந்த நாயனூர் மகனுக்கு உயிர் கொடுத்து அவனை உயிரோடு மரித்திருக்கிற அந்த இளைஞனை உயிரோடு எழுப்பின சம்பவம் லூக்கா சுவிசேஷத்தை மாத்திரம்தான் குறிப்பிடுகிறார். மற்ற சுவிசேஷங்கள்ல இது சொல்லப்படலை. சரி, இதை குறித்து நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லும்படியா விரும்புகிறேன். கவனமா கேளுங்க. யூதருடைய முறைமை எப்படி அடக்கம் செய்வார்கள் என்பதே உங்களுக்கு அந்த அடக்க ஊர்வலம் எப்படி நடக்கும் என்பதை உங்களோடு கூட சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஆண்டுடைய பெரிதான கிருபையினால இது வேதாகம கல்லூரி நம்ம துவங்க போற அடுத்த மாசம் துவங்கிடுவோம். இதுல ரொம்ப அற்புதமா நடக்கும். கர்த்தர் செய்வார். ஆமென். சரி, கவனிக்கலாம். நாயனூர் விதவியின் மகனை கர்த்தர் எழுப்புதல். இது அடக்க ஆராதனை, அதாவது ஊர்வலம் எப்படி நடக்கும் என்று சொன்னா, மரணத்துக்கு முன்பு, அதாவது மரித்த கணவனா இருக்கட்டும் அல்லது பிள்ளையா இருக்கட்டும், மரித்தவங்களை 4 பேர் சுமந்து கொண்டு போவாங்க. ஒரு 10 அடி தூரத்துல கணவனாக இருந்தா மனைவி 10 அடி தூரத்துல இருப்பாங்க. அதுக்கு பிற்பாடு நீங்க வாசித்து பார்ப்பேன்னா அந்த ஊரார் இன்னும் 10 அடி தூரத்துல என்ன பண்ண இருப்பாங்க. நடுவுல யார் இருப்பாங்க? மனைவி இருப்பாங்க. அல்லது மகன் செத்துட்டானாலும் தாயானவ 10 அடி தூரத்துல, அந்த ஊர்வத்துல சவத்துக்கு 10 அடி தூரத்துல தாய் என்ன பண்ணுவான், தன் மார்பில் அடித்து கொண்டு அழுது கொண்டு போவாங்க. ஊரார் அந்த அடக்க ஊர்வலத்தை கலந்து கொள்ளுகிற அந்த ஊரார் ஒரு 10 அடி தூரத்தில் என்ன பண்ண புறப்பட்டு வருவாங்க. தேவ பிள்ளைகளை தள்ளி நிற்பாங்க. இதை இயேசு பார்த்துனவனா கண் கலங்குகிறார். ஏன் அவர் கண் கலங்குறார்னா, இயேசு கிறிஸ்துவின் வளர்ப்பு தகப்பனா இருக்கிற யோசேப்பு மரித்த போது இயேசு கிறிஸ்துவுக்கு 15 வயது. தேவ பிள்ளைகளே, மரியாளும் கூட யோசேப்பு சுமந்து கொண்டு போகும்போது 10 அடி தூரத்துல தன் மார்பில் அடித்து கொண்டு நான் 5 பிள்ளைகளை நான் எப்படி காப்பாற்றுவேன் என்று சொல்லி அழுது கொண்டு போனதான காட்சியை இயேசு கிறிஸ்து நினைவு கூர்ந்துதான் ஆவில என்ன பண்ண கலங்கி அந்த நாயனூர் விதவையை பார்த்து சொல்றாரு, அழாதே என்று கர்த்தர் சொல்லுகிறத இந்த இடத்துல பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, இங்க கவனிக்கலாம்.
ஆனா இயேசு இந்த விதவைய ஆண்டவர் நிறுத்த சொல்லி அழாதே என்று சொல்லி பிற்பாடு அவனை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அந்த விதவின் மகன் அவனை உயிரோடு எழும்பினான். நீங்க எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பேன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கலாமா? எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கட்டப்பட்டு இருக்கிறவர்களோடு கூட நினைத்து கொள்ளுங்க. பாருங்க, எபிரேயருக்கு நிருபம் 13:3 கட்டப்பட்டவர்களோடு நீங்களும் கட்டப்பட்டவர்களா இருங்க, தீங்கு அனுபவிக்கிறவர்களோடு நீங்களும் தீங்கு அனுபவிங்க, அந்த வேதனை அப்பதான் நமக்கு தெரியும் என்று சொல்லுகிறது போல இயேசு இந்த பாதிப்புல இருந்ததுனால தான் தன் தாய் மரியாள் மார்புல அடித்து கொண்டு போகிற அந்த காட்சியை கண்ட இந்த பாதிப்புல இயேசு கிறிஸ்து இருந்தபடினாலதான் ஆண்டவர் நாயினூர் விதவையை பார்த்து சொன்ன வார்த்தை அழாதே என்று சொல்லி அந்த மகனை கர்த்தனவன உயிரோடு எழுப்பி தருகிறார். ஆமென். ஆக இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கவலை, நம்முடைய கண்ணீர், நம்முடைய பாடு, நம்முடைய துக்கம், நம்ம பலவீனம் ஆண்டவருக்கு தெரியாமல எல்லாமே தெரியும். ஏனென்று சொன்னா எல்லா வழியும் இயேசு கிறிஸ்து நம்மனா அவர் கடந்து வந்தவராக இருக்கிறார். பரிதபிக்கிறவர்களோடு கூட கர்த்தனவனா பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார். காரணம் என்னவென்று சொன்னா நம்முடைய நிலைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிற தேவன். ஆமென். அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாம். 12ஆம் வசனத்துல அந்த நாயினூர் விதவிக்கு ஒரே மகன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். தேவ பிள்ளைகளை மூல மொழியில 2 மடங்கான துக்கத்தோடு யாரு மார்புல அடித்து கொண்டு போறாங்கன்னா இந்த நாயினூர் விதவை அடித்து கொண்டு போறாங்க. கவனிப்போம் பாருங்க, இருக்கிறது ஒரே மகன், இன்னொரு மகன் இருந்தாலும் கூட தன்னை தேற்றிக்குவாங்க. அந்த பிள்ளைகள் மூலியமா சந்ததி உண்டானா மரித்தவனுக்காக மரித்தவனுடைய பெயரை வைக்கலாமே, இஸ்ரவேலுடைய பிரமாணம் இருக்குது. மூத்தவன் மரித்துட்டான்னா இளைவனுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்த பிற்பாடு மரித்தவனுடைய பெயர் என்ன பண்ணும், வைக்கணும். அப்ப இஸ்ரவேல் அவன் பேர் அற்று போகாம இருக்கும். இந்த நிலை கூட யாருக்கு இல்லைன்னா நாயனூர் நாயனுடைய மகனுக்கு இல்லை. காரணம் என்னன்னா ஒரே பிள்ளை மரித்ததுனால பூமியில இவன் பேரும் அற்று போகிறது. பிற்பாடு நமக்கு இருந்த ஒரே வாரிசம் இல்லையே என்று சொல்லி என்ன துக்கம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டனா 2 மடங்கான துக்கத்தை இவங்க அடைந்தாங்களாம். அல்லேலூயா. ஏற்கனவே மரணம், இதுவே சகித்து கொள்ள முடியாது, அதை யாராலும் ஆறுதல் கொடுக்க முடியாது. இதுல எத்தனை மடங்கு துக்கம்? 2 மடங்கு துக்கம் நம்மனா கர்த்தர் நாயினூர் விதவை நம்மனா அடைந்தாங்க. தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்புறார். வேதாகமம் முழுவதும் 8 பேர் உயிரோடு எழுப்பின சம்பவத்தை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 3 பேரை கர்த்தர் எழுப்புகிறார். ஒன்று சிறுமி, யாவீரின் மகளை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். 2வது ஒரு இளைஞன், இதுதான் நாயினூர் விதவனுடைய மகனை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். 3வதாக ஒரு ஆள், யார் என்று சொன்னா லாசரு, 4 நாள் மரித்து போயிருக்கிற லாசருவை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். 1 இல்லத்துல உயிரோடு எழுப்புகிறாரு, 2வது வீதியில உயிரோடு எழுப்புகிறாரு, 3வது இடுகாட்டுல உயிரோடு கர்த்தர் பண்றாரு. எழுப்புகிறதே இந்த இடத்துல பார்க்கணும். கர்த்தருக்கு அற்புதம் அடையாளம் செய்வதற்கு இடம் அவசியமே கிடையாது. அவர் எங்கனாலும் எப்போதும் என் தேவனாகிய கர்த்தர் அற்புதம் அடையாளம் செய்வார். அதனால கவனிக்கலாம், யோனாவும் மீன் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் செய்தார். கர்த்தர் கேட்டார். நீ எங்க இருந்து விண்ணப்பம் செய்தாலும் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சார், இந்த 3 பேரையும் எழுப்பும் போது ஒரே முறையை தான் கர்த்தர் பயன்படுத்தினார். நேரடி தான் பேசுறார். சிறு பெண்ணை எழுந்திருந்தார். பாடையை தொட்டவனே அவன் உயிரோடு எழுந்து உக்காஞ்சான். லாசருவே வெளியே வா என்று கர்த்தர் சொன்னார். இந்த 3 பேரையும் கர்த்தர் எழுப்பும் போது ஒரே முறையை தான் பயன்படுத்தினாரு. தேவ பிள்ளைகளே, நாமும் கூட
கவனிக்கலாம், ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கலாம். 16ஆம் வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்கும். ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் திரும்ப வாசிங்கம்மா. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். சரி, பாருங்களேன், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதல கூட ஆண்டுடைய சத்தத்தை கர்த்தருடைய பிள்ளைங்க நேரா கேட்பாங்க. இந்த மரித்த 3 பேரும் ஒரே முறையில தான் கர்த்தர் எழுப்புகிறார். பெயரிட்டு கூப்பிட்டு கர்த்தர் நம்மனை எழுப்புகிறார். நேரடியா அவரு தமது வார்த்தையை பயன்படுத்தி தான் எழுப்பினார். அதே போல ஆண்டுடைய வருகையில மரித்த பரிசுத்தவானா இருக்கட்டும், உயிரோடு இருக்கிற நாம இருக்கட்டும், நேரடியா கர்த்தருடைய சத்தத்தை கேட்போம். மறுரூபமாக்கப்பட்டு ராஜாதி ராஜனை சந்திக்க முடியாது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென், அல்லேலூயா. சரி, 7ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல கர்த்தர் பாடையை தொட்டார் என்று இருக்குது. ஏன் கர்த்தர் பாடையை தொட்டார் அப்படின்னா, என்னாகமும் 19ஆம் அதிகாரத்துல நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கவனிக்கலாம், நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு இருக்குது. அதாவது மரித்த சரீரத்தை தொட்டா அவன் 7 நாள் அளவு என்ன பண்ணா, தீட்டு உள்ளவனா இருக்கிறான், பாளையத்துக்கு புறம்பா இருக்கிறான், சிவப்பு கிடருடைய பலி செலுத்தப்பட்டு சிவப்பு கிடருடைய சாம்பலை தண்ணீர்னால கொழுத்து தண்ணீர்னால கலக்கி அவங்கள என்ன பண்ணும், அவங்க மேல தெளித்து சுத்திகரித்து திரும்ப அவங்கள என்ன பண்ணும், உள்ள ஆலயத்துக்கும் சரி வீட்டுக்கும் சரி ஊருக்கும் என்ன பண்ணா அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நியாயப்பிரமாணம் இருக்குது. அதனால கர்த்தர் அவனை தொட்டா என்ன ஆயிருப்பார், நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் தீட்டாயிருப்பார். ஆகவேதான் ஆண்டவர் யாரை தொடுறாருன்னா, அந்த பாடிய தொட்ட மாத்திரத்துல கவனிப்போம், அவன் உயிரோடு எழுந்தான். ஆமென், அல்லேலூயா. சரி, 13ஆம் வசனத்துல இந்த நாயினூர் விதவையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அழாதே, என்ன பண்ணு, அழாதே என்று சொன்னார். 2 பேரை இயேசு கிறிஸ்து அழாதேன்னு சொன்னார். யார் யார அழாதே என்று கர்த்தர் சொன்னார்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 7:13 இந்த நாயினூர் விதவையை பார்த்து அழாதே என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல அழாதீங்க, அந்த சிறு பெண் என்ன பண்ணல, மரிக்கலை என்று சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் 2 பேரை பார்த்து அழாதே என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனை சொல்லி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கவனிப்போம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொல்லப்படுது. மலை என்பது புருஷன். பாருங்க, மலைகள் விலகினாலும் பர்வதம் பிள்ளை, இவங்க விலகினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று கர்த்தர் சொல்றார். மலை போல இருந்த புருஷனும் இல்லை இந்த நாயினூர் விதவைக்கு. கவனிக்கலாம், தனக்கு பிழைப்பு உண்டாக்குற ஒரே மகனாக இருக்கிற பர்வதமாகிய தாம் பிள்ளையும் இல்லை, ஆனா கர்த்தருடைய கிருபை அவங்கள விட்டு விலகலைங்க. ஆகவேதான் மரித்த தன்னுடைய மகனை ஆண்டவர் என்ன பண்ண, உயிரோடு எழுப்பி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, கிருபை ஒருபோதும் நம்மளை விட்டு விலகவே விலகாது. பவுல் கூட பலவீனமா இருந்தார். சாத்தானால கொடுக்கப்பட்ட முள் என்று கொடுக்கப்பட்டு இருக்குது வேதத்துல. தன்னை உயர்த்த கூடாதபடி கர்த்தரே என்ன பண்ணிருக்கிறார், தன் சரீரத்துல முள்ள கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலர்ல பவுலும் ஒருவர் எங்க போயிட்டு வந்தார்னா 3ஆம் வானம் வரைக்கும் போயிட்டு வந்தார். பரிசுத்த யோவானும் போனார். அது இருக்கட்டும், அது அப்புறம் வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தர் கொண்டு போய் பரலோகத்துல இருக்கிற 24 சிங்காசனத்தை காண்பிக்கிறார்.
அது இருக்கட்டும், தரிசனத்தின் வாயிலாக காண்பிக்கிறார். ஆனா தேவ பிள்ளைகளை பவுல மாத்திரம்தான் பரலோகத்துக்கு கர்த்தர் கொண்டு போனார். 3ஆம் வானம் வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்க பார்க்கிறார். என்ன சம்பவம் எல்லாத்தையும் பார்க்கிறார். அவரே சொல்றாரு 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல 14 வருஷத்துக்கு முன்பதாக ஒரு மனுஷன் அறிவன் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் ஆவியில இருந்தாரா இல்ல மாம்சத்துல இருந்தாரா என்பதை அறியேன் என்று சொல்லுகிறார். அந்த 14 வருஷம் என்பது அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல கர்த்தர் இவரை சந்தித்த உடனே அரபு வனாந்தரத்துல போய் 3 வருஷம் காத்திருக்கும் போது கர்த்தரே இவருக்கு பயிற்சி கொடுக்கும் போது எதை கொண்டு போய் காமிக்கிறாரு? பரலோகத்தை 3ஆவது வானம் கொண்டு போய் காண்பிக்கிறார். அதை தான் சொல்றார். தேவ பிள்ளைகளே, அதனால பரலோகம் போயிட்டு வந்தேன், உன் மூலியமா அற்புத அடையாளங்கள் நடக்கிறது என்று சொல்லி அந்த எந்த பெருமையும் தன்னை தேவனுக்கு மேல உயர்த்தாதபடி இருக்க வேண்டும் என்பதற்காக கவனிப்போம். லூசிபர் கூட 2ஆம் வானத்தை கர்த்தர் கொடுக்குறாரு, பூமியை கீழே கொடுக்குறாரு. பூமிக்கு வரலாம், போகலாம், பிற்பாடு 2ஆம் வானத்துல இருக்கலாம். அதுக்கு பிற்பாடு எங்க போனோம்? 3ஆம் வானத்துல போய் தேவனை ஆராதிக்கணும். இதுதான் லூசிபருடைய பணி. ஆனா ஆதி மேன்மையை காத்து கொள்ளாம, தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை காத்து கொள்ளாம தனக்குள்ள பெருமை வந்தது. ஏன் நம்ம அதாவது விடிவெள்ளியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம ஏன் ஆராதனை செய்யணும், இயேசுவுக்கு மேல தம்முடைய சிங்காசனத்தை அமைக்கணும் என்ற ஒரு எண்ணம் வந்ததுனால்தான் கர்த்தர் அவர் அடிச்சார். அதனால தேவ பிள்ளைகளை, இவரும் 3ஆம் வானம் வரைக்கும் போயிருக்கிறார், பார்த்து இருக்கிறார். இவருக்குள்ள பெருமை வரக்கூடாது என்பதற்காக ஒரு முள்ளை கொடுத்தார். முள்ளை கொடுத்தோன்னே அதை நீங்கும்படி 3 முறை கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்றார். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பதில் சுகம் கொடுக்கல, ஆனா கர்த்தர் நம்மனா அதாவது கிருபை கொடுத்தார். நம்ம நினைக்கிறோம் சில நேரத்துல இந்த பலவீனம் இப்படி இருக்குதே, கர்த்தர் பேசாம இருக்கிறாருன்னு சொல்லி. தேவ பிள்ளைய, அது ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு இல்லையோ, ஆண்டவர் கிருபை கொடுப்பார். அந்த பலவீனம் என்னவாக இருந்தாலும் உன்னுடைய அன்றாட வேலையும் ஊழியம் தடைபடாம கர்த்தர் நடத்தின்னு இருப்பார். இதுதான் கிருபை. ஆகவேதான் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் என்ன பண்ணும், பூரணமாக விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அதனால தேவ பிள்ளைகளே, கிருபையான கிறிஸ்து நம்மளை விட்டு ஒருபோதும் நம்ப மாட்டேன்னா விலகவே மாட்டார். அப்போ தாய்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன அளிக்கிறாராம்? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் நம்மனை எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். எப்போதும் கர்த்தருடைய பிள்ளைங்க தாழ்மையா இருங்க, அவருடைய கிருபைக்காக பிரயாசப்படுங்க. அவருடைய கிருபை ஒருவனை பெரியவனாகும். ஆமாங்க, அவருடைய காருண்யம், அவருடைய கிருபை ஒருவனை என்ன பண்ண பெரியவனாகும். அதனால கிருபை, இயேசுடைய கிருபை மட்டும் சார்ந்து எது வேணும்னாலும், ஏசப்பா எங்க வீட்டுல திருமணம், கிருபை தாங்க. ஏசப்பா எங்க வீடு கட்டப்படல, கிருபை தாங்க. ஏசப்பா நான் ஊழியம் செய்றேன், அதுக்கு வேண்டிய கிருபை தாங்க. ஆண்டவரே என் பெண்ணு முழுவாம இருக்கிறா, பெற்றெடுக்கணும் பிள்ளையை, கிருபை தாங்க. ஆண்டவரே நாங்க பிரயாணமாய் வாகனத்துல புறப்பட்டு போகணும், சுகபத்திரமாய் போக கிருபை தாங்க. கிருபை 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 கிருபைன்னு நீங்க கிருபையை மாத்திரம் வாஞ்சித்தா போதும், அந்த கிருபை ஒரு நாளும் உங்களை விட்டு விலகாது. ஆமாங்க, கர்த்தர் ஒரு நாளும் உங்களை விட்டு விலக மாட்டாரு. அந்த கிருபை உங்களை சுகப்படுது, அந்த கிருபை உங்களுக்கு அற்புதத்தை செய்யும், அந்த கிருபை உங்களை கைவிடாத இருக்குங்க. அல்லேலூயா. சரி, முழங்கால் படியெல்லாம் நேரம் ஆயிடுச்சு. கிருபை தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்நாளிலே நாயனூர் விதவியை குறித்து நாங்கள் பார்த்தையா. ஆண்டவரே, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னது போல விலகாதபடி நீங்க இவங்களை பாதுகாத்தீங்க ஐயா. தொடர்ந்து உமது பிரசன்னம் இருக்கட்டும். ஓ, தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. தொடர்ந்து உமது பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. பயனடுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கான்பஸ் லைன்ல இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, யூடியூப்ல கேட்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது கரம் இருக்க உதவி செய். இயேசு நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே கர்த்தரை பரிசுத்தம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பரம. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா,
அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ், பிரைஸ் அல்லாஹ்.